வணக்கம் சார். அவயவத்துல இப்போ உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் இருக்குங்க. மூளை, நுரையீரல், இருதயம், கல்லீரல், அப்புறம் கிட்னி, சிறுநீரகங்கள். இந்த 5 தான் வெரி வைட்டல் ஆர்கன்ஸ் சொல்றாங்க. உயிர் வாழ்வதற்கு முக்கியமான உறுப்புகள் இந்த 5. இந்த 5 தவிர பிளட்டும் நல்லா இருக்கும். பிளட்டுங்கிறது ஹீமோகுளோபின் சொல்றோம் இல்லையா, அந்த நுரையீரலுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் உடம்புக்கு எல்லா அவயவத்துக்கும் கொண்டு சேர்த்துறது ரத்தம். ரத்தம் 12 கிராம் இருக்கணும் நார்மலா. 10 கிராம் இருந்தா கூட பரவாயில்ல. பெண்களுக்கு பிரசவ காலத்துல 9 கிராம் கம்மியா இருந்தா ரிஸ்க். சோ ரத்தம் நல்ல சிவப்பா இருக்கணும். ரத்தம் ரொம்ப லேசா இருந்தா 4 கிராம்னா அனீமியான்னு சொல்லுவாங்க, ரத்த சோகை நோய்னு சொல்லுவாங்க. ஈரல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வயிற்றுல இருக்கு. என்னுடைய கிலோ ஒரு கிலோல இருந்து 2 கிலோ சைஸ் இருக்கும். மூளையுடைய சைஸ் ஒரு 2 கிலோ இருக்கும். ஈரல் சைஸ் 4 கிலோ இருக்கும், பெருசு. ரைட் லோப், லெப்ட் லோப்னு இருக்கு. அந்த ஈரல் தான் மனுஷனை வாழ வைக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆகாரம் சாப்பிடுறோம், உள்ள போகுது, செரிமானம் ஆகுது, வெளியே வந்துருது இல்ல, மோஷன் வந்துருது இல்ல. ஆகாரத்துல மிஸ்டேக் இருந்தா வாந்தி வருது, இல்லைன்னா மோஷன்ல வந்துடும். அசுத்தம் இருக்குல்ல, கொட்டை சாப்பிட்டு கொட்டையோடு வெளியே வந்துடும். அதனால உடம்புல இருக்க கழிவுகளை தள்ளுறது பெருங்குடல். ஆனா ரத்தத்தில் இருக்க கழிவுகளை தள்ளுறது ஈரல். ஈரல் கெட்டு போச்சுன்னா உயிர் போச்சு. ஈரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஐட்டம். கல்லீரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எதுக்கு முக்கியம்னு சொன்னா, உடம்புல வர்ற அந்த பாய்சன்ஸ் இருக்கு, நம்ம போறதுல ஏதோ ஒரு விதமான விஷ சக்தி இருக்கும். இந்த விஷ சக்தியை வெளியே தள்ளுறது அந்த பித்தத்துல வெளியே வரும். ஈரல்ல, கல்லீரல்ல சுரக்கும் அந்த திரவத்துக்கு பேரு பித்தம். பச்சை கல்லல் இருக்கும் பித்தம். ரைட் லோப், லெப்ட் லோப், அங்கிருந்து அந்த பித்தம் இறங்கி பித்த பைக்கு வந்து, பித்த பையில இருந்து பழையபடி குடலுக்கு போகும். ஆகாரம் சாப்பிடுற ஆகாரம் வாயில உமிழ்நீர்ல கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும். கீழே இறங்கி இறைப்பையில வரும்போது அங்க இருக்க அமிலம் இருக்கு இல்லைங்களா, அமிலமும் இறைப்பையில இருக்க ஜூஸ், ட்ரிப்சின் அதெல்லாம் இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து அதை ஜீரணம் பண்ணும். அப்புறம் பேங்க்ரியாஸ்ங்கிறது கணையத்திலிருந்து வர்ற ஜூஸ். இந்த பித்தம் இதெல்லாம் ஒரு உணவை ஜீரணம் பண்ணணும்னா பித்தமான ஒரு முட்டை சாப்பிட்டா அது ஜீரணம் பண்றது கல்லீரலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பித்தம். சோ கல்லீரல் ஜூஸும் அந்த கணையத்தின் ஜூஸும் 2ஆ சேர்ந்து குடலின் ஆரம்ப இடத்துல வரும், யோடினத்துல வந்து டைஜஸ்ட் ஆகும். அந்த கல்லீரல பாதிக்கக்கூடிய வியாதி, கல்லீரல் சரியில்லைன்னா உங்கள் சுகாதாரம் சரியில்லை, உங்களுக்கு மயக்கம் வந்துடும். கல்லீரல் சரியில்லைன்னா இங்க அன்னக்குழாயில் இருக்க ரத்த குழாய்களை வீங்கிடும். வீங்கிச்சுன்னா ரத்த வாந்தி வரும். கல்லீரல் கெட்டவர்களுக்கு ரத்த வாந்தி வரும், ஹெமட்டமிசிஸ் சொல்றோம். தண்ணி போடுறாங்க, சாராயம் சாப்பிட்றாங்க, கள்ளு குடிக்கிறாங்க, ஜின்னு விஸ்கி எல்லாம் சாப்பிட்றாங்க. என்ன ஆனாலும் கல்லீரல பாதிக்கக்கூடிய திரவ பொருள் அந்த மதுபானம். மதுபானம்ங்கிறது நீங்க சாப்பிடவே கூடாது. சார் நான் பழகி போச்சு சார், கொஞ்சம் 2 பேருக்கு 3 பேருக்கு போட்டா தான் தூக்கம் வருது. அதே கல்லீரல பாதிக்கக்கூடியது இந்த திரவம், சாதாரண தண்ணி இல்லை. இந்த சாராய கடையில, டாஸ்மாக் கடையில கொடுக்கிற தண்ணி குடிக்கிறவனுக்கெல்லாம் ஈரல் கெடும். சார் எனக்கு தண்ணியை பிடிக்கும் சார், தண்ணி போடுறது பிடிக்கும் சார், தண்ணி போடுறது பிடிக்கும் சொன்னா அந்த தண்ணிக்கு ஒரு ஈரலை பிடிக்கும். உனக்கு சாராயத்தை பிடிக்கும், சாராயத்துக்கு ஒரு ஈரலை ரொம்ப பிடிக்கும். அது கொறிச்சு அந்த ஈரல் பெருசா வீங்கிரும். சாதாரண நல்லா இருக்கிற ஈரல் அது சாதாரண ஃபேட்டி லிவரா மாறும். ஃபேட்டி லிவர் வந்து சிரோசிஸ் சொல்லிட்டு கெட்டு போன ஈரலா மாறும். கெட்டு போன ஈரல் இருந்து புத்து வியாதி வரும், கேன்சர் வரும். சாராயம் குடிச்சா கேன்சர் எங்க வரும், ஈரல்ல கேன்சர் வரும். ஒன்னும் சாராயம், 2வது வைரஸ், ஹெப்படைட்டிஸ் வைரஸ் A, B, C, D, E. ஹெப்படைட்டிஸ் ஏங்கிறது தண்ணீரை கொதிக்க வைக்காம சாப்பிட்ற ஐட்டம் ஹெப்படைட்டிஸ் A. ஒரு மனுஷனுக்கு மஞ்சக்காமால் வந்துச்சுன்னா, அந்த மனுஷிக்கு மஞ்சக்காமால் வந்துச்சுன்னா அது சரிவர கையை கழுவாம பாத்ரூம் போயிட்டு அதோட வந்து சமையல் பண்ணா அந்த அம்மாவுடைய மஞ்சள் காமால குழந்தைகளுக்கு வந்துடும். வைரஸ்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்கிருமி. பாக்டீரியாங்கிறது ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சா கண்ணில் பார்த்துடலாம். ஆனா இந்த வைரஸ்ங்கிறது சாதாரண மைக்ரோஸ்கோப்ல தெரியாது. ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு 100 மடங்கு பவர்ஃபுல்லாக்க மைக்ரோஸ்கோப் பார்த்தோன்னா தெரியும். அந்த ஹெப்படைட்டிஸ் A வைரஸ் சாதாரணமா வர்ற வைரஸ், மஞ்சக்காமால வியாதின்னு சொல்லுவாங்க. சார் பசி இல்லை சார், 2 நாளா எனக்கு ஜுரம் இருக்கு சார்,
இதை பார்த்தாலும் பிடிக்கல சார், எனக்கு சாப்பாடு நல்லா பிடிக்கும், இப்போ பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு பிரியாணி சாப்பிடலாம்ன்றது அது மேலே இப்போ அக்கறை இல்லை, கொஞ்சம் ஃபீவர் ஜுரம் அடிக்குது, லேசாக வாமிட் வர மாதிரி சொல்லி கொமட்டல் வருது, அதே சமயத்தில் எனக்கு காத்தா மஞ்சள் காமால மாதிரி தெரியுது, யூரின் போனால் மஞ்சளாக போகுது, உடம்பெல்லாம் மஞ்சளாகி போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் பண்ணா ஜாண்டிஸ் இருக்கும். இது பேர் மெடிக்கல் ஜாண்டிஸ் சொல்றோம். இன்னொன்னு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். ரத்தத்தை ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்குறோம், ரத்த தானம் கொடுக்குறோம். உங்ககிட்ட இந்த வைரஸ் இருக்கு, இந்த ரத்தம் அந்த வைரஸோட சேர்ந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். அம்மாவுக்கு ஹெப்படைட்டிஸ் பி இருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு ஹெப்படைட்டிஸ், ஒய்ஃபுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருந்தா ஆண் பெண் உறவுல அந்த ஒய்ஃபுக்கு இருக்கிற வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஆண்களுக்கு வரும். ரத்தம் கொடுத்தால் ஹெப்படைட்டிஸ் வரும். இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போடுறோம்ல, இன்ஜெக்ஷன் அந்த முன்னெல்லாம் ஸ்டெரைல் இன்ஜெக்ஷன் நம்ம ஏதோ கொதிக்க வச்சு போடுவோம், அந்த நீடில் மூலமாக ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இருக்கிற ஒரு ஆணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அதே நீடில் எடுத்து நல்லா கிளீன் பண்ணாம கொதிக்க வைக்காம கொடுத்தோம்னா இந்த பேஷண்ட்டுக்கு வைரஸ் இந்த பேஷண்ட்டுக்கு போகும். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ இன்ஜெக்ஷன்ஸ். டென்டல் டாக்டர், பல் டாக்டருக்கு போறோம், பல் டாக்டர் இந்த பல்ல தொட்டு பார்க்குறாரு, அதே விரல்ல உங்க பல்ல தொட்டோம்னா அந்த பல்லுல இருக்கிற வைரஸ் இந்த பல்லுக்கு வந்துடும். அதனால கிளவுஸ் போடுறோம். கிளவுஸ் போட்டா உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ டிஸ்போசபிள் தான் யூஸ் பண்றோம். பிளட் செக் பண்ணிட்டு தான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கணும். ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன்னால இந்த ரத்தத்துல எந்த விதமான கிருமிகளும் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் சி இந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னா தான் அந்த ரத்தத்தை கொடுக்க முடியும். உங்க அம்மாவோட ரத்தமா இருந்தாலும் சரி, உங்க அண்ணனோட ரத்தமா இருந்தாலும் சரி, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா blood bank is one method by which you get hepatitis. Hepatitis வந்தா cirrhosis வரும், cirrhosis வந்தா கேன்சர் வரும். லிவர்ல கேன்சர் வருமா சார்? லிவர்ல கேன்சர் வரும். அது பேர் ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா, பிலியரி கார்சினோமா. 2 டைப் ஆஃப் கேன்சர், ஹெப்படோசெல்லுலர் கேன்சர், பிலியரி கேன்சர். சார் கேன்சர் வந்தா ஏதோ தொந்தரவு இருக்குமா? தொந்தரவே இல்லாம கூட கேன்சர் இருக்கலாம். சும்மா வந்தது சார், வயிற்று ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க சார் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல, பித்தப்பையில 2 கல் இருக்கு சார், ஈரல்ல ஒரு கட்டி இருக்கு சார். எனக்கு ஒண்ணுமே தொந்தரவு இல்லை, ஏசிம்டமேட்டிக், எந்த விதமான ஒரு தொந்தரவு கொடுக்காம இருக்கிறது பேர் அக்கல்ட் டிசீஸ் சொல்றேன். சாதாரண உள்ளே இருக்கிறான், ஒரு நாட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், ஒரு டெரரிஸ்ட் இருக்கிறான், ஏதோ ஒரு ஊர்ல டெரரிஸ்ட் திடீர்னு பாம்பு வைக்கிறான்ல, சைலண்டா இருப்பான், திடீர்னு பாம்பு வைப்பான். அதே மாதிரிதான் சைலண்டா லிவருக்குள்ள ஒரு கேன்சர் இருக்கும். அந்த கேன்சர் திடீர்னு பெருசாகும், பிளட் வாமிட்டிங் வரும், மஞ்சள் காமால வரும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவசரத்துக்கு போன வாரம் சொன்னபடி ஏர்லி வார்னிங் சிக்னல்ஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். உடல் பரிசோதனை மிக்க அவசியம். லிவர் கேன்சர் கண்டுபிடிக்கிறது ஸ்கேன் எடுத்தோம்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஸ்கேனோகிராம்னு சொல்லுவோம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல சிடி ஸ்கேன்ல ட்ரைஃபேசிக் சிடி ஸ்கேன் ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். எம்ஆர்ஐல கேன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பயாப்சி பண்ணணும், ஒரு நீடில் போட்டு உள்ள அந்த சஸ்பெக்டட் ஏரியாவில், அந்த ஒரு சந்தேகப்படுற ஏரியாவில இருந்து ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்து ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி பண்ணாலும் கேன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப காலத்திலே கேன்சர் பண்ணா அந்த லோப் ஆஃப் தி லிவர் எடுத்துடலாம். இல்லை ரொம்ப லேட்டா போச்சுன்னா அந்த ஹோல் லிவர் எடுத்துட்டு வேற யாரோ ஒரு கெடாவர், இந்த மூளை சாவு ஏற்பட்ட ஒரு மனுஷருடைய லிவர் எடுத்து உங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம். பெஸ்ட் ஹெப்படைட்டிஸ் பி இம்யூனைசேஷன் பண்ணிக்கிறது பெட்டர். லிவர்ல கேன்சர் வராமல் இருக்கணும்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுக்கலாம், தண்ணி போடாம விட்டுடலாம், ஹோட்டல்ல சாப்பிடாம வீட்டுல அம்மா அப்பா மனைவி அவங்க பண்ற சமையலை சாப்பிடலாம். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு நல்ல இதயம் இருக்க வேண்டும், நல்ல மூளை இருக்க வேண்டும், நல்ல கல்லீரல் இருக்க வேண்டும், நல்ல சிறுநீரகங்கள் இருக்க வேண்டும், நல்ல இரத்த புஷ்டி இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.